2 காஞ்ச மிளகு, இவ்வளோ வெள்ளைக்கூடு, ஜீரகம், பருப்பு, கடலை பருப்பு, முழு மல்லி கொஞ்சம், இவ்வளோ இஞ்சி, சின்ன தக்காளி, பசஞ்சு வச்ச தக்காளி, இவ்வளோ புளி தண்ணியில் ஊறப்படும். சரி வச்சுட்டு இஞ்சி இஞ்சி எண்ணெய் ஊற்றியாச்சு. சரி போடுமா. கடுகு, காஞ்ச If you OPN, engaging is on my agenda. Request my chariot. சதைச்சி வச்சிருந்த நல்ல மிளகு பொடி, ஏன்னா இது இல்லை முழு நல்ல மிளகு, இதில் பொடி பொடி போட்டு உப்பு கலர் பார்க்கும்போது அந்த நிறுநிறுன்னு அந்த சோப்பு பச்சை மாறணும், பச்சை வாசனை மாறின உடனே இது பண்ணிவிட்டு நறுக்கி வச்ச தக்காளி இதில் போட்டு வதக்கணும். வதக்கிட்டு ரசப்பொடி இவ்வளவு. இது ஒரு 6-7 பேருக்கு வர ரசம். ஒரு நாளைக்கு 2-3 பேருன்னா ஒரு வாரம் வச்சுக்கிடலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஊற போட்டிருந்த புளி கணக்காக எடுத்துகிட்டு மீதியாக எடுத்துக்கிடலாம். அவ்வளவு தான் போடணும்னு இல்லை. அளவாக உப்பு, பரல், மஞ்சள் பொடி கலக்கிட்டு இந்த எண்ணெய் போட்டுரும். இது நல்ல சிவப்பு கலரில் வேணும். தக்காளி அந்த இதெல்லாம் இதை அப்படி ஊற்றணும். தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம். Take that hot road and hop in. You OPN. Bitch, you want BBM. We should be close. எல்ஜின்னு சொல்லி கேட்டு வாங்கணும். மற்றபடி உள்ள காயம் வாங்கக்கூடாது, நல்லா இருக்காது. இதுதான் நல்ல மணமாக இருக்கும். எல்ஜி இது போடணும். இது அந்த காலத்திலே உள்ளது, அதனால் நம்ம சொல்லணும். அது விடாது, இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும். ஒரு பக்கத்தில் நிறவரும். ஒரு பாத்திரத்தில், இது ஒரு பாத்திரம், இதில் மல்லிக்கீரை, மல்லிக்கீரை இதை நறுக்கணும். இதில் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டாச்சு. ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, கசக்கும். சூப்பராக இருக்கும். ஒரு வாரம் வச்சுக்கிடலாம். ஃப்ரிட்ஜிலே தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சூடாக்கி வெளியே வச்சுருந்தாலும் ஒன்றும் செய்யாது. ஒரு பக்கத்தில் கொஞ்சம் நுர வரும், உடனே தூக்கி ஊற்றிடணும். பருப்பு 1 ஸ்பூன் பருப்பு, 1 ஸ்பூன் பச்சை மல்லி, 2 காஞ்ச மிளகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வெள்ளைக்கூடு, கொஞ்சம் நல்ல மிளகு, இவ்வளோத்தையும் பூண்டு, இவ்வளோத்தையும் மிக்சியில் லேசாக தட்டி வச்சுக்கிடணும். வச்சுட்டு ரசப்பொடியை அது பொட்டிச்சு அதையும் தனியாக வச்சுக்கிடணும். இதை நல்ல எண்ணெயில் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் தக்காளி 2 தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கு பிறகு இந்த புளி கரைச்சி வச்சுருக்க புளியும் இந்த ரசப்பொடியையும் ஒரு சருவத்தில் நல்லா கலக்கி வச்சுக்கிடணும். உப்பு போட்டு கலக்கி கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு கலக்கிட்டு இதில் வசக்கி வச்சுருக்கிறதுல ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். கொதித்து மேலே வரக்கூடாது.
கடுப்பாக ஆயிரும் கொதிச்சா. நுரை வந்துட்டு கொதிச்சு வெளியே வரக்கூடாது. சுறுசுறுன்னு அப்படி வரும் மேலே. உடனே தூக்கி இந்த மல்லிக்கீரை கருவேப்பிலை எல்லாம் வச்சுருக்கிறதுல அப்படி ஊற்றணும். மீனும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம். இந்த ரசமும் ஒரு ஊறுகாயும் வச்சே சாப்பிட்றலாம். ஒரு பிளேட்டு சோறு. அது பிறகு கொஞ்சம் நேரம் இப்படி மூடி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் இப்படி மூடி வச்சிடணும்.